தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாம் செய்திகளை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு சங்கீதமாக நாம் வசனமாக அல்லது பகுதியாக நாம் வாசித்து படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு சங்கீத செய்தியை நீங்கள் விட்டுவிட்டால் இந்த செய்திகள் யூடியூபில் தொகுப்பாக இருக்கும், அல்லது mahimai.tv.com என்ற வெப்சைட்டில் தொகுப்பாக இருக்கும். நீங்கள் விட்ட செய்திகளை அங்கே நீங்கள் தொட்டுக்கொள்ளலாம். எப்படியோ ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் படிக்குமாறு ரொம்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் சிந்திக்க போகிற செய்தி 13ஆம் சங்கீதம். 13ஆம் சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி அடைப்புக்குறிக்குள்ளே காணப்படுகிறது. ராகத்தலைவன் என்றால் கொயர் மாஸ்டர், பாடகர் குழு தலைவன். அந்த பாடகர் குழுவுக்கு தலைமை தாங்கி அதை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர். ஆராதனையின் பாடல்களுக்கு இவரே பொறுப்பாளி. அவரிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பாடல், செய்யுள், சங்கீதம் இந்த 13ஆம் சங்கீதமாகும். இந்த சங்கீதத்தின் கருத்துக்களின் பின்னணியத்தை பார்த்தால் தாவீது பலவிதமான ஆபத்துகளினூடாக கடந்து சென்ற காட்சிகளை நாம் காணலாம். குறிப்பாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரங்களை ஒட்டிய செய்திகள் கொடூரமான செய்திகள். மரணத்துக்கும் தனக்கும் ஒரு அடி மட்டுமே இருக்கக்கூடிய அளவிலே பயங்கரமான நிகழ்ச்சிகள் பொருந்திய செய்திகளை இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கலாம். 2 தடவை சவுலின் ஆயுதத்திற்கு தப்பின தாவீது, எப்பொழுது அவனை கொல்லலாம் என்று கொலைவெறியோடு சவுல் சுற்றி கொண்டிருந்த நாட்கள். சவுல் கர்த்தருடைய ராஜ்யத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை மேய்த்ததை பார்க்கலும் தாவீதின் இரத்தத்திற்கு வேட்டையாடின நாட்கள் தான் அதிகம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கொலை வெறியோடு, இரத்த வெறியோடு சவுல் எப்பொழுதுமே தாவீதை பின்தொடர்ந்து வந்தான் என்று சொல்லி வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். இந்த கஷ்டமான காலங்களிலே, குழப்பமான வேளைகளிலே, மரணத்துக்கும் தனக்கு ஒரு அடி மட்டும் இருந்த நேரத்திலே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தாவீதுக்கு சில சமயங்களிலே ஆண்டவருடைய அன்பிலே, இரக்கத்திலே சந்தேகம் வந்திருக்கலாம். அந்த சந்தேகத்தை ஓரளவு வெளிக்காட்டுமாறு இந்த சங்கீத பாடல் அமைந்திருக்க நாம் காண்கிறோம். உங்களுக்கு எப்போமாவது அப்படி வந்திருக்க? ஆண்டவர் நன்மை செய்யவில்லை, தூரமாக இருக்கிறார், எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. பிரசங்கிமார்கள்ட்டெல்லாம் போய் ஜெபம் பண்ண சொல்லி பார்த்தாச்சு, ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, கடிதம் எழுதியாச்சு, வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா ஊழியக்காரங்கள்கிட்டையும் ஜெப குறிப்புகளை சொல்லி பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. ஆண்டவரை பார்த்தால் தூரமாக இருப்பது போல, கடினமாக இருப்பது போல, கோபமாக இருப்பது போல காணப்படுகிறார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்த குழப்பங்களோடு நீங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படின்னா கட்டாயமாக இந்த சங்கீதத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய குறைவை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேர். இந்த எதுவரைக்கும் என்ற வார்த்தை எண்ணுவோமா? மீண்டும். கர்த்தாவே 1, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர். 2, எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்த வைத்து
3, எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். 4, எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். எதுவரைக்கும் எதுவரைக்கும் எதுவரைக்கும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரிடமிருந்து பதில் வருவதற்கு காலதாமதம், ஆண்டவரிடமிருந்து பாதுகாப்பு வருவதற்கு காலதாமதம், ஆண்டவரிடமிருந்து விடுதலை வருவதற்கு காலதாமதம். இப்படி பல காரியங்களிலே தாவீதுடைய குறைவுகள் சந்திக்கப்படவில்லை பல காலமாக. எனவே வருத்தத்தோடு, வேதனையோடு, குழப்பத்தோடு, ஒருவேளை பொறுமை இழந்து எதுவரைக்கும் 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 என்று சொல்லி தாவீது புலம்புவதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். காத்திருக்க அவனுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டவர் எந்த நேரத்தை குறித்திருக்கிறார் என்பதை அறிவதிலே அவனுக்கு குழப்பம் இருக்கிறது. சில சமயங்களிலே உடனடியாக பதிலளிக்கும் தெய்வம், சில சமயங்களிலே நம்மை காத்திருக்க வைத்து பதிலளிக்கக்கூடிய கர்த்தர். பொறுத்திரு, செய்வேன், என் வேலைக்காக தரித்திரு என்று சொல்வதாக பார்க்கிறோம். ஆண்டவருக்கென்று ஒரு வேலை உண்டு. சில ஜெபங்களுக்கு பதில் உடனடியாக, சில ஜெபங்களுக்கு பலன் படிப்படியாக, சில ஜெபங்களுக்கு பலன் ஆண்டவருக்கு சித்தமான வேளையிலே. அவருக்கென்று ஒரு குறித்த நேரம் உண்டு, முன்குறித்த வேலை உண்டு. அந்த வேளையிலே தான் அது நடக்கும். உங்களுடைய கவலை, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய கோரிக்கை ஏதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கென்று ஒரு சித்தம் உண்டு. அந்த சித்தமான நாளிலே ஆண்டவர் செவ்வனை செய்வார். வேலை தேடி கொண்டிருக்கிறீர்களா? கிடைக்கும். ஆண்டவருடைய சித்தமான வேலைக்காக காத்திருங்கள். பிள்ளைக்கு வரன் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? கிடைக்கும். ஆண்டவருடைய சித்தமான வேலைக்காக காத்திருங்கள். விசாவுக்காக அப்ளை பண்ணி ரொம்ப மாதங்களாக காத்து கொண்டிருக்கிறீர்களா? கிடைக்கும். ஆண்டவர் சித்தமான வேளையிலே அது நிச்சயமாக கிடைக்கும். சில மாதங்களாக படுக்கையிலேயே இருக்கிறீர்களா? விடுதலை வேண்டுமா? எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? கிடைக்கும். அவருக்கு சித்தமான வேளையிலே கிடைக்கும். எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே என்று சொன்னால் ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருக்காது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். ஆண்டவர் பேழையை செய்ய சொன்னார். 150 நாட்கள் பேழைக்குள்ளாக நோவா, அவனுடைய குடும்பத்தார், நோவா அல்லது வீட்டில் உள்ளவர்கள் எதுவரைக்கும் ஆண்டவரே, எத்தனை நாட்கள் இப்படி தண்ணீருக்கு மேலாகவே மிதக்க வேண்டும்? என்றைக்கு விடுதலை ஆண்டவரே? என்றைக்கு தாரை தட்டும் ஆண்டவரே? கேள்விகள் இருந்திருக்குமே. நீங்கள் 150 நாட்கள் பேழைக்குள்ளே இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலையே. எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே? ஆண்டவர் சித்தமான ஒரு வேலை உண்டு. அந்த வேளையிலே ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். யோசேப்பு குணசாலியான ஒரு பையன், கனிதரும் செடி, விசுவாசத்தில் வீரன், கீழ்ப்படியக்கூடியவன். சகோதரர் அவன் மேலே அன்பு பாராட்டாவிட்டாலும் சகோதரர் மேலே அன்பு பாராட்டியவன். அப்பேற்பட்டவனுக்கு சோதனைக்கு மேல் சோதனை. குழியிலே தள்ளப்பட்டான், கொலை செய்ய எத்தனிக்கப்பட்டான், 20 காசுக்காக விற்கப்பட்டான், எகிப்திற்கு நாடு கடத்தப்பட்டான். பொத்திப்பார் வீட்டில் அவனுக்கு பிரச்சனை, சிறை. எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த போராட்டம்? எண்ணி பார்த்திருக்கலாமே. குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார், உருவாக்கினார், உயர்த்தினார், உபயோகித்தார் என்றெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோமே. எதுவரைக்கும் 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 என்ற வார்த்தையை நீங்கள் தள்ளிவிடுங்கள், வேண்டாம். ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக அவருடைய பிரசன்னத்திலே அடங்கி வாழுங்கள். காத்திருப்பது கஷ்டம், காத்திருங்கள். யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? உங்களோடு, உங்களுக்குள்ளே, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆண்டவருக்காகத்தானே. அது சந்தோஷமான அனுபவம் தானே. அவருடைய சமூகத்திலே ஆனந்தம் உண்டே, பேரின்பம் உண்டே. காத்திருப்பதில் என்ன கஷ்டம்? எத்தனையோ காரியங்களுக்கு ஆண்டவர் உடனடியாக விடுதலை தரவில்லையா? உடனடியாக விடுதலை தந்த ஆண்டவர் கொஞ்ச காலம் காத்திருக்க வைக்க அவருக்கு உரிமை இல்லையா? எனவே எதுவரைக்கும் என்ற வார்த்தை தள்ளிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்காக நான் காத்திருப்பேன், எனக்கு பொறுமையை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி பொறுமைக்காக ஆண்டவரிடத்திலே வேண்டுவது முறையான காரியம் என்று சொல்லி வேதத்திலிருந்து விலகி கொள்ளலாம். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். அக்கறைக்கு போங்கன்னு சொல்லலை, போவேன்னு சொல்லலை, போவோம். அவர்களையும் தன்னையும் சேர்த்து சொன்னார். அக்கறைக்கு போவோம். பொய் சொல்வாரா? பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்லாத தேவன்,
பொய்யுரையாத தேவன். அக்கறைக்கு நீங்களும் நானும் போவோம், போயிருவோம், போயே தீருவோம், அங்கே நடப்பதையெல்லாம் பார்ப்போம் சொல்லிட்டார் ஆண்டவர். சீஷர்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர்களை முதலில் அனுப்பிவிட்டு அவரோ மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டார். இக்கரையிலேயே அக்கறைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். வழியிலே கடல் குமுறுகிறது, கொந்தளிக்கிறது, கோர அலைகள் படகை தீண்டுகின்றன. குழப்பம், கொந்தளிப்பு, அலறுகிறார்கள். ஏன் அலற வேண்டும்? ஏன் அலற வேண்டும்? அலையை பார்த்து, கடலை பார்த்து கலங்க வேண்டுமா? அல்லது கர்த்தருடைய வார்த்தையை எண்ணி விசுவாசித்து அல்லேலூயா பாட வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தை என்ன அவர்களுக்கு? அக்கறைக்கு போயிடுவோம், அக்கறைக்கு போவோம், வாருங்கள். அதைத்தானே பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டு கடல் அலையை பார்த்த பொழுது கண்ணீரும் கம்பலையுமான வாழ்க்கை தானே உங்களுடைய வாழ்க்கையிலே கூட. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தரை பாருங்கள், அவருடைய இருதயத்தை பாருங்கள், அவருடைய வேலைக்காக நீங்கள் தரித்திருங்கள், கலங்காதிருங்கள். ஆண்டவர் கடல் மேல் நடந்து வந்தார். அந்த கடல் தான் அவர்களுக்கு பிரச்சனை. அவருடைய பெரிய போராட்டத்திற்கு அடிப்படை காரணமே அந்த கடல் தான். அந்த கடல் கர்த்தருடைய காலடியிலே இருக்கிறது. எதை உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அது ஆண்டவருடைய ஆளுகையிலே இருக்கிறது, ஆண்டவருடைய பாதத்தின் கீழே இருக்கிறது, ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. எனவே பார்க்க வேண்டியது கர்த்தரை, கடல் அலையை அல்ல. கடல் அலையை பார்த்தால் சீமோனை போல மூழ்கி விடுவோம். கர்த்தரையே பார்த்தால் நடப்போம். பிரச்சனைக்கு மேலாக நாம் நடப்போம், அக்கறைக்கு போவோம். எனவே கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது, அவருடைய வசனத்தை விசுவாசித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நீர் நேசிக்கிற லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று ஆண்டவருக்கு நியூஸ் வந்தது. ஆமாம், கர்த்தர் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் வியாதியாக இருக்குமா? இருக்காது. அப்படி சொல்ல போகிறீங்களோ? இல்லை, வேதம் சொல்லுத. யோவான் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் ஆண்டவரே நீ நேசிக்கிற லாசரு வியாதி. அப்போ உடனடியாக ஆண்டவர் செல்லவில்லையே வியாதியை குணமாக்க. தாம் இருந்த இடத்துல மீண்டும் 2 நாள் தங்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. கால தாமதம் ஆண்டவர் வேண்டுமென்றே பண்ணி போனார். அங்கே போனால் அவங்க எதிர்பார்த்தது சுகம், அவர் கொடுத்தது ஜீவன். எது பெருசு? சுகம் பெருசா, ஜீவன் பெருசா? உபத்திரவத்திலிருந்து நீங்குவது பெருசா, உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவது பெருசா? ஆண்டவர் காத்திருக்கிறார் என்றால், தாமதம் செய்கிறார் என்றால் நம்முடைய விசுவாசம் வலுப்பெறுவதற்காகவும் மேலாக தமக்கு மகிமை உண்டாக்கத்தக்கதாகவும் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கத்தக்கதாகவும் ஆண்டவர் சில வேளைகளிலே கால தாமதம் பண்ணுகிறார். அந்த வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும், பொறுமையை தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை விட்டு மறைந்து போகவில்லை. எங்கே ஆண்டவர் என்று தேட வேண்டிய அவசியமில்லை. காரணம், உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கை விடாமலும் கர்த்தர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். செய்ய வேண்டியது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. 3 காரியம். 1 தேவனுடைய சித்தம், என்னுடைய வாக்கு தத்தம், 3 நீடிய பொறுமை. தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க. யாருக்கு சுவிசேஷம் சொல்லணுமோ அவங்க போய் சொல்லுங்க. யார் வியாதியாக இருக்காங்களோ அவங்கள போய் பாருங்க. எந்த குடும்பத்தில் வறுமையோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. யார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அல்லது மன்னிப்பை வழங்குங்க. யாரோடு ஒப்புரவாகணுமோ அவங்களோட ஒப்புரவாகுங்க. காணிக்கையில் நீங்கள் குறைவு வச்சுருக்கீங்களோ, காலமதாமதம் பண்ணி இன்னும் தசம பாகத்தை எல்லாம் ஆண்டவருக்கு செலுத்தலையோ, கர்த்தருடைய சித்தம் நீங்கள் செலுத்துங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து எப்போ ஒரு நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, அற்புதத்திற்காக, விடுதலைக்காக காத்திருக்கீங்களே, அந்த காத்திருக்கக்கூடிய வேளையிலே கர்த்தருடைய சித்தங்களை செய்யுங்க. 2வது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே வசனங்கள் மூலமாக, அதற்காக பொறுமையோடு காத்திருங்க. நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை செய்யுங்கள், கர்த்தர் உங்களுடைய காரியங்களை செய்வார். நீங்கள் ஆண்டவருக்காக போவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்காக போவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். எனவே
ஆண்டவர் எங்கே என்று கேட்டு குழம்பாமல் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. மாறாக சங்கீதக்காரன் சொல்வது போல அவர் மறந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அல்ல, அவர் மறுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் மறக்க மாட்டார். சகரியா விண்ணப்பம் பண்ணினான் குழந்தை வேண்டும் என்று சொல்லி, அவன் மறந்தே போனான். ஆண்டவர் மறக்கவில்லை. உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவனுடைய அந்திய காலத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மறவாத ஆண்டவர். இரண்டாவதாக மறுக்காத ஆண்டவர். எந்த ஒரு ஜெபத்திற்கும் பதில் உண்டு. ஜெபம் செய்த உடனேயே பதில் உண்டு. உங்களுடைய வாய் அந்த ஜெபத்தை சொல்லும் முன்பே அதை அறிந்திருக்கக்கூடிய தெய்வம். எந்த காரியத்தையும் அவர் மறுப்பதில்லை. ஒன்று உங்கள் தேவையை சந்திப்பார், அல்லது தம்முடைய தேவ சித்தத்திற்கு ஏற்ப உங்களுக்கு விடை கொடுப்பார், விடுதலை அருளி செய்வார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காரணம், அவர் வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவர், பொய்யுரையாத தேவன். ஐயா, சில சமயங்களில் வாக்கு தத்தம் உடனடியாக நிறைவேறுது, சில சமயங்களில் ரொம்ப நீடிக்குது, சில சமயங்களில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவரே மறந்து போனாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. எப்படியா? ஆண்டவர் வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவர். சொன்ன சொல் எதுவும் தரையிலே விழாமல் இருக்கத்தக்கதாக காத்துக்கொள்வார். தாம் வாயினால் சொன்னதை தம்முடைய கையினால் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்றெல்லாம் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சில சமயம் அந்த போராட்டத்தில் அவிசுவாசம் தான் இருக்குது, அவநம்பிக்கை தான் இருக்குது. நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஒரு கேள்வியாயும் சந்தேகமாயும் இருக்கு ஐயா. அப்படின்னா நீங்கள் ரோமர் 3:3 நீங்கள் சரியாக வாசிக்கலைன்னு அர்த்தம். வேதத்தை தினத்தந்தி மாதிரி தான் வாசிக்கிறீங்களே ஒழிய நீங்கள் தியானத்தோட வாசிக்கலை. ரோமர் 3:3 என்ன சொல்லுது? நம்முடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மை தன்மையை அவமாக்காதுன்னு வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்னது தான். அவர் சொன்ன எல்லா வாக்குறுதிகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சொன்னது தான். வார்த்தை மாம்சமாகும். அவர் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தம் உங்களை உருவாக்கும், உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தந்தருளும். மறக்க வேண்டாம், கர்த்தர் மறக்கக்கூடியவர் அல்ல, ஆண்டவர் மறுக்கக்கூடியவர் அல்ல, ஆண்டவர் மறைந்திருக்கிறவரும் அல்ல, நமக்கு மறையக்கூடிய ஆண்டவர் அல்ல. அவர் நம்மை விட்டு நீங்காதவர், விட்டு விலகாதவர், நீதியின் வலது கரத்தினாலே தாங்கி நம்மை வழிநடத்துகிறவர், எப்பொழுதும் நம்முடைய வலக்கரத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர். நாம் உறங்கினாலும் தூங்கினாலும் உறங்காமலும் தூங்காமலும் 24 மணி நேரமும் நமக்காக கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றக்கூடியவர். மறைந்திருக்க மாட்டார், அவர் மறைந்திருக்க மாட்டார், அவர் நம்முடைய மறைவிடமாக இருப்பார். என்ன அர்த்தம்? நாம் அவரிடத்தில் மறைந்திருக்கலாம். துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் என்று பாடல் பாடுகிறோமே. ஆமாம், அந்த பாட்டை எப்போ பாடணும்? 20 வருஷம் ஆச்சோ. துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். ஆண்டவருக்குள்ளாக மறைந்து வாழ்கிறவர்கள் ஆபத்தின்றி அமைதியாக இருப்பார்கள் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலும் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலும் எழுதப்பட்ட பாடல் அது. பழைய பாடல்களை மறந்து விடாதிருங்கள். இப்போ தான் ஆலயத்திற்குள்ளே திருச்சபைக்குள்ளே அநேக டப்பாங்குத்து பாட்டுகள் குத்துப்பாட்டுகள்லாம் வந்தாச்சே. ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே தந்திருக்கக்கூடிய இனிமையான பாடல்கள், கீர்த்தனை பாடல்கள், ஞான பாடல்கள், பேரின்ப கீதங்கள், மாலைகள், கன்வென்ஷன் பாடல்கள் மறந்துவிட வேண்டாம். ஒரு பாடலை நீங்கள் பாடுவதற்கு முன்பு அந்த பாடலை நீங்கள் மனதிலேயே வாசியுங்கள். எல்லா ஸ்டான்ஸா, எல்லா வாக்கியமும், எல்லா விதமான அந்த செய்யுளின் பகுதிகளும், எல்லா பேராகிராஃப்ஸும் சரியாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். வேதத்துக்கு புறம்பாக இருந்தால் அந்த கவியை பாடாதிருங்கள். எல்லா கவிகளும் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பித்தலாட்டமான பாடல்கள் ஏராளம் திருச்சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றன. கருத்தான பாடல்கள், ஆவியோடும் உண்மையோடும் கருத்தாக பாட வேண்டிய பாடல்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கருதி கொள்ளுங்கள். கர்த்தர் மறைய மாட்டார், நாம் தான் மறைவோம் சில சமயங்களிலே. என்ன? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள், மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டார்கள்.
எனவே மறைவது நாம், ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக தாவீது சொல்லக்கூடியது, முதலாவதாக குறைவு, இரண்டாவதாக கோரிக்கை. 3, 4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். முதலாவதாக குறைவை சொன்னான், இப்பொழுது கோரிக்கைகளை சொல்லுகிறான். ஆண்டவரே, இந்த நன்மைகளை எனக்கு செய்யும். என்னுடைய வாழ்க்கையிலே எதுவரைக்கும் என்று சொன்னேனே, எனக்கு இந்த காரியங்கள், வேண்டிய நன்மைகள், அற்புதங்கள், விடைகள், விடுதலைகள், விமோசனங்கள் எல்லாவற்றையும் செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுவதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்பதிலே அவனுக்கு அதிக நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையோடு அவன் ஜெபிப்பதாகத்தான் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, மத்தேயு 7:7 உங்களுக்கு தெரியுமே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 14:14 உங்களுக்கு தெரியுமே, நம்ம எதை கேட்டாலும் குமாரனிலே தேவன் மகிமைப்படும்படியாக அவைகளை செய்வேன் என்று சொன்னாரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லும் பொழுது, நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது உடனடியாக ஆண்டவர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்கிறார். நீ இப்படி ஜெபி, வேதத்தின் அடிப்படையில் ஜெபி, தேவ சித்தம் சார்ந்து ஜெபி என்று சொல்லி நம்முடைய கோரிக்கைகளை ஆண்டவர் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நம்முடைய ஜெபங்களை எல்லாம் தெளிவாக நாம் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். சில சமயங்களில் படபடபட வந்து ஜெபிப்போம், என்ன ஜெபிக்கிறோம் என்று நமக்கே தெரியாது. இந்த ஜெபமெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா? இதெல்லாம் வேதத்தை அடிப்படையாக கொண்டதா இல்லையா? இதெல்லாம் தேவ சித்தத்திற்கு அடுத்ததா? இதெல்லாம் இல்லாமல் சும்மா ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தப்புலாம் இல்லை. ஏன்னா யார்கிட்ட சொல்கிறோம்? அப்பா கிட்ட தானே சொல்கிறோம், அருமையான நண்பர்கிட்ட தானே சொல்கிறோம். ஏது வேணும்னாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். ஆனால் நம்முடைய தேவை சந்திக்கப்படுவது முக்கியம் அல்ல, நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது முக்கியம். தேவை சந்திக்கப்படுவது முக்கியமல்ல, தேவநாமம் மகிமைப்படுவது முக்கியம். எனவே நம்முடைய ஜெபத்தை கூட ஆண்டவர் அவ்வப்போது பாலிஷ் பண்ணி கொடுக்கிறார். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒருவேளை 2-3 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் பண்ணின அதே ஜெபத்தை நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் மாற்றி பண்ணலை. இதையெல்லாம் பண்ணுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் ஆண்டவர் என்று சொல்லியும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆள்கிறார். நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவில இருக்கிறது என்று நம்பி ஆண்டவரிடத்திலே பொறுமையோடு தரித்திருந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பிள்ளை பெறுவதற்காக ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தானே, ஈசாக்கு 20 வருஷம் காத்திருந்தானே, யோசேப்பு உயர்வடைய 30 வருஷம் காத்திருந்தானே, மோசே இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த 80 வருஷங்கள் காத்திருந்தானே. ஆக காத்திருத்தல் கடினமான அனுபவம் அல்ல. கர்த்தரோடு வாழ்வதனாலே நமக்கு அது ஒரு களிப்பான அனுபவம். காத்திருந்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னும் 3ஆவதாக இன்னொரு காரியத்தையும் தாவீது சொல்லும் பொழுது, முதலாவதாக குறைவு, 2ஆவதாக கோரிக்கை, 3ஆவதாக கிருபை. 5ஆம் 6ஆம் வசனங்கள், கடைசி 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதாக பார்க்கிறோம். முதலாவதாக குறைவு, 2ஆவதாக கோரிக்கை, 3ஆவதாக கிருபை. கிருபை சார்ந்த வாழ்க்கை. ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெரியும். நம்முடைய சஞ்சலத்தை நிச்சயமாக சந்தோஷமாக மாற்றுவார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக சங்கீதமாக மாறும் என்று ஆண்டவருக்கு தெரியும். எனவே இதையெல்லாம் கற்றுக்கொண்ட தாவீது பாடல் பாடுகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், எனவே பாடுவேன். எதற்காக இந்த பாட்டு? 1 ஆண்டவருடைய கிருபைக்காக, 2 ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. நாம் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரை போற்றுகிறோம், ஆண்டவரை பாடுகிறோம், ஆண்டவருடைய புகழ்ச்சியை சொல்லி வருகிறோம். எதற்காக? ஆண்டவர் நம்மில் வைத்த
கிருபைக்காக. எதற்காக? ஆண்டவர் நம்மை ரட்சித்ததற்காக. பரலோகத்தின் தெய்வம் நமக்காக பரிந்து பேசுகிறாரே அதற்காக. ஏராளமான ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களை, நன்மைகளை ஆண்டவர் செய்திருப்பதினாலே நாமும் ஆண்டவரை போற்றி துதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய சந்தோஷத்தின் ஆதாரம் நம்முடைய தெய்வம், நம்முடைய ஞானத்தின் ஆதாரம் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய வல்லமையின் பலத்தின் ஆதாரம் கிறிஸ்துவானவர், நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் நம் வழிபடக்கூடிய தெய்வம் யெகோவா, கர்த்தர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்களை உம்முடைய சந்நிதியிலே வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, தாவீதைப் போல நெருக்கடியான சூழ்நிலைகளிலே, இக்கட்டான வேளைகளிலே எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே நாங்கள் அறிக்கையிட்டு எங்கள் கோரிக்கைகளை எல்லாம் ஜெபமாக உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்து உம்முடைய கிருபையை சார்ந்து நாங்கள் வாழத்தக்கதாக கிருபை செய்யும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல் ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரை துதிக்கும் துதியிலே, பாடும் பாடலிலே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கை மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.